வா. சவா 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 வலிச்சுன்னு போயிடும் போல. சனிக்கிழமை ஓட்ட போகிறது இல்லை. சனிக்கிழமை ஓட்ட போகிறது இல்லாமல் என்ன பண்ணுவேன், திங்கள் டு வெள்ளி 5 நாள் ஓட்டுற போகிறேன், 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுதான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. காலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:05 மணிக்கே வந்துட்டோம். ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன், எதுவும் போடல. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதோ புதுசாக தெரியும்னு பார்த்துருப்பீங்களா? என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான். நானே சொல்லிடுறேன். அது நேற்று சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். என்ன சொல்லியிருப்பேன்னா, அதை புக் பண்ணியிருந்தேன், நைட்டே வந்துச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1321 ரூபா. நான் அதுக்கு 1350 ரூபா கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டேன், நம்மள மாரி தானே. அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துட்டு அதுக்கு இப்போ எக்மூர் சைடு தான் போயின்னுக்கிறேன். பார்சல் தான் எடுக்கணும். ஏன்னா காலையிலே போயிடுவோம். காலையில் போனால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால தான் எடுத்துட்டேன். கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 29,701 இன்றைக்கி ஸ்டார்டிங் கிலோமீட்ரு. அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இதோட 688, 700 ஆக போகுது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 1000க்கு எவ்வளோ இருக்குது, 1000க்கு 312 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக நானும் ஏதோ ட்ரை பண்ணுறேன். இந்த புது ஆங்கிள் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பெட்டர் வியூ கொடுக்கறதுக்கோசரம் தான். என்னடா இதில் பெட்டர் வியூ, சும்மா அந்த ஒரு இதுக்கோசரம் சொல்கிறேன். இப்போ பாரிஸ் சைடு போய்ட்டோன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து என்ன ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். பார்சல் காயிலே இருக்காது எந்த கடைங்களும். சரி போவோம், எதுக்கோ மற்ற எந்த இடத்துல போனாலும் டைம் வேஸ்ட்டு தான். சரி மெயின் ஏரியாவுக்கு போயிடுவோம். எங்கள் வீட்டாண்டேருந்துன்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரோம், அவ்வளோதான். சரி போய்ட்டு நிற்போம். ஏங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்க, பெரிய மேலுக்கு தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஏங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அடையா இருக்குது 151 ரூபா. எடுத்துட்டேன். பேமெண்ட் ப்ரோ? சரி ஏங்க ஆர்டர் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டரு 151 ரூபான்னா எப்படி எவ்வளோ வரும்? பெட்ரோல் போட்டுன்னு போயிடலாம். எப்படி போகுதுன்னு பார்த்துங்க. பீச்சில் தாங்க போகுது. இப்போ கேமரா ஃபிட் பண்ணுறோங்க, ஏன்னா கொஞ்சம் அந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது. மொத்தம் 23 நிமிஷம் காட்டுதுங்க 12 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல.
பட்டினப்பாக்கத்தில் தான் இருக்கிறோம். 2 நிமிஷத்தில் பீச்சில் காலை வச்சுட்டு வரலான்ட்டு ஒரு இது. குட்டி குட்டி நண்டுங்க. அவ்வளோதாங்க. சோவா 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 முட்டை வலிச்சுன்னு போயிடும் போல. சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வருது. ஏற்றுறாங்க போல போட்டு. அங்கே பாருங்க, ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஏற்ற போகிறாங்க. ஏற்று 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 ஏற்று. அவ்வளோதான். வியூலாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்துருப்பேன். அதில் பேச முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ அதுக்கு தான் நான் ப்ளூடூத் இது வாங்கணுன்ட்டு யோசிக்கிறேன். அது எப்படியோ ஒரு 10,000 கிட்ட போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 8,000 கிட்ட, 8,000 7,000 இருந்தால் கூட போதும். ரூபாய் 7,000. ஆமாம், அப்படி இந்த அளவு எழுச்சில் வாங்கிடுவோம். புதுசுலாம் வாங்க தேவை. நம்மளுக்கு குவாலிட்டியாக பார்த்து வாங்க தெரியும். செக் பண்ணி 4-5 வாட்டி செக் பண்ணி வாங்குவோம். குவாலிட்டியாக செக் பண்ணி வாங்கிடுவோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்கிட்டேன்னா நம்ம அங்கே அந்த இதுலேயே ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு கூட பேசின்னு போகலாம். இப்போ ஏன்னா பேசுறதே கேட்காது. இந்த ஹெட்செட் வந்து ஹெல்மெட்டில் இது பண்ணி வச்சுக்கிறேன்னா பண்ணலாம். திருப்பி வேணால் கைட்டி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அது வேணான்றதுக்கோசரம் தான் சரி வீடியோ மட்டும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். சரிங்களா, போதும், இந்த ஆர்டரை குத்துருவோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு. இதுக்கு மேலே டிலே பண்ண தேவை. எங்கேயும் டிலே பண்ணல, எங்கள் பீச்சில் மட்டும் தான் டிலே பண்ணோம். அதனால சொல்கிறேன், நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 மணி 3 மணி போல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட் ட்ராப்பு அடையாறு சொர்க்கம் கிச்சன்ட்டு எதுக்கு அங்கே தான் காந்தி நகரில். குத்து முச்சாச்சு. 151 ரூபா. என்ன 2வது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 2வது ஆர்டர் போட்டாங்க 208 ரூபா. இங்கேருந்து எடுத்துன்னு நுழம்பூர் முகப்பேர்கிட்ட நினைக்கிறேன். அதுதான் ஆர்டரு. சரி எடுத்துட்டேன். 208 ரூபான்ட்டு பார்த்தனுமே தூக்கிட்டேன். 1 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ கட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போட்டோன்னே தூக்கிட்டேன். என்ன இதில் மைனஸ்னால் இப்போ ஃபோன் பண்ணி பேச முடியல அவங்கக்கிட்ட. ஃபோன் பண்ணி பேசியிருந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்ன ஏன் போகிறேன்னா அப்படி பார்த்தா கூட ஒரு லொக்கேஷன் இல்லை, அது வந்து ஏதோ ஒரு கிச்சன்னு போட்டுக்கிறாங்க. இப்போ எதனா கடையாக தான் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நல்லா உள்ளுக்குள்ளே போட்டர் சங்கமே இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லோரும் போட்டர் தான் ஓட்டுறாங்க. அவங்களோட குறையெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்விக்கி டிஷர்ட் ஒரு அண்ணன் போட்டுக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஸ்விக்கி பெஸ்ட்டாக போட்டர் பெஸ்ட்டான்ட்டு. வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 18 கிலோமீட்டரா அந்த அண்ணன் தான் சொன்னேன். ஸ்விக்கி டிஷர்ட் போட்டு போட்டர் ஓட்டுறாரு. அதெல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க. இந்தால சும்மா தான் டிஷர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. 17 கிலோமீட்ரு 10:30 மணிக்கு கொடுக்குற மாதிரி போட்டுக்குது. போகிற வழியில் என்ன ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ணா நகர் அந்தமாரி பார்சல் ரேப்பிடோவில். அவங்க ஊபரில் பேக்கேஜ் ஓட்டுறாராம் இன்னொருத்தர். அந்த உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருந்தார். இதுதான் ஃபுட்டு தான் எடுத்துன்னு போகிறேன். 2வது ஆர்டரு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காட்டுறேன். ஃபுட்டு தான் எடுத்துன்னு போகிறேன். 220 தலை 16 FE ராமகிருஷ்ணன் இருக்கா? இல்லை என்ட்ரி போடல. அந்த கேட்டில் என்ட்ரி போட்டு இப்படி வரணுமா?
எஃப்இ. இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க, 3வது ஆர்டரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. வயசானவர் தான், ஸ்டார் 5 போட்டேன் அவருக்கு. அதில் முடியாமல் வந்து வர்றாரு. எப்படியோ எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து எடுத்துக்கின்னு கொளத்தூர் தான், ஏதோ செடி கடை போல். ஆல்ரெடி ஆன்லைன் பேமெண்ட் இதுவாகிட்டுக்குது. இப்போ ஆன்லைன் பேமெண்ட் எப்படின்னா 200 வரைக்கும் தான் போர்ட்டரில் லிமிட்டாக இருக்குது. நீங்கள் 200 மேலே இது பண்ணிங்கன்னா ஓட்ட முடியாது. வேலெட்டு நீங்கள் 200 மேலே ஓட்ட முடியாது. நீங்கள் அந்த பெண்டிங் வைக்கக்கூடாது சொல்கிறேன், புரியுதா? அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆர்டர் போட மாட்டாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான். இப்போ ரேப்பிடோவில் வந்து ஒரு 300 கிட்ட வருமா, 300 கிட்ட வந்தால் அவங்கள ஓட்ட விடாது. இதில் 200 கிட்ட. நான் இது வரைக்கும் அது 200 கொண்டு போனதில்லை. 168 தான் மேட்ச்சு. அதுவும் அன்றைக்கி முடிக்கிறது அன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த இதுவே இருக்காது. 2த்துல 0 தான் இருக்கும். பக்காவாக மெயின்டைன் பண்ணுவேன். இல்லைங்க, குத்துட்டு போயிட்டாங்க. செடி தான் 3 செடி. மணி பிளான்ட்டா என்னன்னு தெரில. இது மணி பிளான்ட்டு தானே. வெத்தலை செடி 1, மணி பிளான்ட்டு 2ன்னு நினைக்கிறேன். ஆமாம், மணி பிளான்ட் 2, வெத்தலை செடி 1. இது 3 செடி தான் எடுத்துட்டேன். ஆர்டர் அப்பயே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டு, ரொம்ப பொறுத்த வேஸ்ட் ஆகிடும். இதுதான் 3வது ஆர்டரு எடுத்துட்டேங்க. வியூலாம் பார்த்தாங்க. கேமரா அந்த பீச்சில் போயிட்டு இப்போ இது பண்ணல, வியூலாம் பார்த்துருந்தேன். சூப்பராக இருக்குது வியூ. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி தெரில. அது பக்காவாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எடுத்துல அந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன். நான் அந்த வீடியோலாம் இப்போ பேசினுக்கும் போதே போடுறேன். அது அப்பயே போட்டிருப்பேன், முன்னாடியே போட்டிருப்பேனான்னு தெரில. அந்த வியூலாம் பார்த்தேன். அது ஃப்ரண்ட்டில் வச்சுன்னு போகிறேன்ல, அதில் என்ன பார்த்த மாரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நான் திரும்பும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வேறு யாருன்னா பார்த்துருப்போம். இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுமாரி முன்னாடி யாருன்னா பண்ணியிருப்பாங்களே. இந்த மோட்டார் விலாக்ஸ் தான் மோட்டார் விலாக்லாம் பண்ணுறாங்களே, இந்த லடாக் போகிறவங்க அவங்களதெல்லாம் பார்த்துன்னுக்குறேன். அந்த ஃப்ளாக் வேறு வாங்கினோம், லடாக் ஃப்ளாக் வேறு. சரி, இன்னும் கொஞ்சம் காசு இது ஆயிடுச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடலாம். நான் இல்லை, இங்கேயே ஒரு கடை தெரியும். இந்த புதுப்பேட்டையிலேயே 100 மால்ன்ட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே வச்சுன்னு இருப்பாங்க. இப்போ இல்லைன்றாங்க, அவங்ககிட்ட தான் இருக்கும். சரி, டேரெக்டாக போய் 80 தான் ஒரு ஃப்ளாகு. இதே ஃப்ளிப்கார்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 68 இருக்குது, 100 வரைக்கும் இருக்குது. வரத்துக்கு டைம் எடுக்கும். அதனால தான் நேர்லேயே போய்ட்டு கேட்டு பார்த்தேன், இல்லைன்ட்டாங்க. சரி பார்ப்போம், போடும் ஒரு ஆர்டர். ரெண்டு வண்டிக்கும் ஒன்று வாங்கினோம், ஒன்று வாங்கினோம். ஏங்க இப்போ ஒரு வியூ வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அது அழகாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ கேமராவை பின்னாடி என்ன பண்ணேன், கேமராவை பின்னாடி இது பண்ணி மவுண்ட் பண்ணி, அது ரிஸ்க்கு தான். என் கண் பார்வையிலே இருந்தால் பரவாயில்ல. அது பின்னாடி வச்சுன்னா அழகாக வியூஸ் கேப்சர் பண்ண வந்தேன். வந்துட்டேன் ப்ரோ. அந்த சிமெண்ட்டு ஒரு வீடு கட்டுனுக்குறாங்க இந்த பக்கம். அது ஆன்லைன் பேமெண்ட் தான். இப்போ ஆன்லைனில் தான் பண்ணணுமா? இல்லை, பண்ணியாச்சு. அந்த பேமெண்ட் பண்ணியாச்சு. எனக்கு 20 ரூபா போட்டு விட்ருங்க. கேஷாக இருக்குது, இல்லை ஆன்லைனில் பண்ணிடுவா? எது வேணா, கேஷாக இருந்தால் கொடுத்துருங்க. அவ்வளோ. நன்றி ப்ரோ. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே கொடுத்தாங்க. நான் கேட்டேன் 20 ரூபா போட்டு கொடுங்கண்ணா அப்படின்ட்டேன். அது ஆன்லைன் பேமெண்ட்னால இந்த காசு அதுலேயே வந்துச்சு. 125 ரூபாங்க, 135 ரூபாய்க்கு பரவாயில்ல. எத்தனை கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொடுக்குறானுங்க. 4வது ஆர்டரும் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேருந்து எடுத்துக்கின்னு இதுக்கு தான் போனோம், பொஷாக்கம் தான். 108 ரூபா ஆர்டரு. தூக்கிட்டேன். ஆமாம்,
6300 ஏதோ இருக்கும் வண்டி அதில். 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 11 டைம் பார்த்தீங்கன்னா 11:52 கொடுக்குற மாதிரி போடுது. இப்போ கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:30. கிலோமீட்ரு 6.8 கிலோமீட்டர் தாங்க வருது. போகிற வழியில் எதுனா பொஷாக்கும் அந்தமாரி டபுள் ஆர்டர் போட்டாங்கன்னா தூக்கிக்கலாம். சின்ன பார்சல் தானே இது. இல்லை அதுக்கு மேலே தூரமாக போட்டால் கூட எடுக்கலாம். கரெக்டாக இப்போ பொஷாக்கனா ஆப்போசிட் டைரெக்ஷன் எங்கே போட்டாலும் எடுக்கலாம். ராயப்பேட்டை, ட்ரிப்ளிகன் எந்த இடம் போட்டாலும் எடுப்போம். பார்சல் சொல்கிறேன். வியூவும் பார்த்துருப்பீங்க. ஐசிஎஃப் வியூவும் சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பார்க்கல, இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பார்க்கல. போயிட்டு இது ஏன்னா இந்த ஆர்டர் ஒன்றும் கொடுக்கலல்ல, 4வது ஆர்டரு அதை தான் எடுத்துன்னு போய் நிற்கிறேன். இங்கே பாருங்க அவ்வளோ பெருசுப்பா. சென்னை டாலஸ்ட்டு பில்டிங் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ போட்டுருண்ணா, பேமெண்ட் நீங்கள் தானா? அங்கேயா? சரி ஓகே. அதாங்க இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. பேமெண்ட் அங்கே வந்து வந்துடுறாங்க. 536 ரூபாய் இது வரைக்கும். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க ரேபிடோவில். என்ன பண்ணாங்கன்னா 18 கிலோமீட்ரு. நானே பார்க்கல, 208 ரூபான்னு வந்துச்சு, தூக்கிட்டேன். மென்டலுங்க. அப்படியே வச்சுருங்க, அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன். லோகுதே என்ன துணியா இது? பிட்டு தானே? ஆ சரி சரி. ஆ ஆர்டர் போட்டாங்க. போகிற வழியில் என்ன ஒரு ஆர்டர் போட்டால் தூக்கின்னு போய்டுவான். அங்கே ஆவடி நல்லாங்க. 5வது ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து என்ன ஆர்டர் போடணும், திருப்பி ரிட்டர்னு நம்ம போகிறதுக்கு. மெயினில் தான் இருக்கிறோம். ஒரு 200 ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை 300 ஆர்டர் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அதான் குத்தாச்சு. 5வது ஆர்டரு. 6வது ஆர்டருன்னா போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஆஹா இந்த இதுவே எடுக்கலைங்க. இதுவே எடுக்கலை. இது எடுத்தா தானே அப்படியே உக்காந்துடுறேன், போயிடுறேன். ஏதோ மறந்த மாரி இருந்துச்சு, அதுதான் கரெக்டாக பார்த்தேன். இது நல்லா ஒர்த்தாக இருக்குது. எவ்வளோ தெரியுமா இது? 20 ரூபா. போயிட்டு அந்த ஜங்ஷன் போய்டுவோம், பூந்தமல்லி ஜங்ஷன் கிட்ட, டிமார்ட்டுக்கிட்ட போனால் தான் ஆர்டர் போடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டர் 6வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. ஏங்க இப்போ தெரியாமல் தரமாக ஒரு ஆர்டர் எடுத்துட்டாங்க. தெரியாத தரமாக இல்லை, பார்த்தேன் போரூருன்ட்டு எடுத்துட்டேன் டப்புன்ட்டு. 76 ரூபா தான். சரி போரூர் போனால் எங்கே ஆர்டர் போடுவாங்கன்ட்டு எடுத்துன்னு சரி தொட்டுவிட்டேன். ஆ ஸ்கேனர் காட்டு. ஓடிபி சொல்லுங்கள். 2752 75
2752 இதாங்க ஃபுட்டு தான் போல நினச்சேன். சரிங்க, இது எப்படியோ ஒரு 75 ரூபா இருந்துச்சா, பார்த்துக்கலாம் விடுங்க. எடுக்கணும்னா நான் நினைக்கல. ஒரு 350 ரூபா ஓட்டணும். அதுக்கடுத்தது 300 ஆர்டர் வைதா, 250 ஆர்டர் வைதா, சூப்பராக இருக்கும். சனிக்கிழமை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஃப்ளாட்டு தாங்க 6வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன். எந்த ஆர்டரும் போடல ஒழுங்கா. சரி, இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க, 144 ரூபா காட்டிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்தது 175 ரூபா 7வது ஆர்டரு. 141 ரூபா 7வது ஆர்டரு, 175 ரூபா எனக்கு காட்டினாங்க. ஆனால் இதில் 141 ரூபா தான் இருக்குது. சொல்லிக்கிறாங்க சப்ஸ்கிரைபரு, உங்களுக்கு அப்படி தான் காட்டுவாங்க. ஆனால் அங்கே போய்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு 175 ரூபா வரும்ன்ட்டு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அந்த ஒரு தைரியத்தில் இப்போ எடுக்கிறேன் இந்த ஆர்டரை. திருவூர் கார்டு எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த கம்மு தாங்க டெலிவரி. ஃபெவிகால்னாலே எனக்கு ஒரு இது வந்துடுங்க. இப்போ யூட்டனேஷன் தான் போனோம். மொத்தம் 11 கிலோமீட்ரு, 144, 175 ரூபா காட்டிச்சு. 144 ரூபா இப்போ இருக்குது. 175 ரூபா வந்தால் ஒர்த்து. நீங்கள் சொல்லி தான் நான் இது பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டாங்க, திருவாரூர் காட்டில். அங்கே பாருங்க, அதில் குளிக்கலாமா? அணை மாரி இது, குட்டி அணை மாரி சூப்பராக இருக்குது. பருத்தி பட்டு 6382. நீங்களா புக் பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளோ காட்டிச்சு? 141 ரூபாவா? இருங்க க்ளோஸ் பண்ண. 141 ரூபா. ஒன்று போடு. 175 ரூபா போட்டு ஆன்லைன் பேமெண்ட் பாதி பண்ணிக்கிறீங்களா? கரெக்டு. 175 ரூபா காட்டுது. எனக்கு ஆர்டர் எடுக்கும்போது 175 ரூபா காட்டுது. இப்போ நீங்கள் 141 ரூபான்றீங்களா? அதுதான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன 175 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு 141 ரூபான்றீங்களா? அதனால ஒரு டவுட். 6382 உங்கள் கையிலேருந்து போயிருக்குதுன்றீங்களா? ரெகுலராக எடுப்பீங்கன்றீங்களா? வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. அதாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க. 141 ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து காசு போய்க்குது. மிச்சம் காட்டுறேண்ணா. அது க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு காட்ட முடியாதுன்ட்டு இதை பாருங்க. வியூ டீட்டெயில் 34 ரூபா வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு. கேஷ் வந்து 141 ரூபா அவர் கையிலேருந்து. வாங்க, இப்போ எங்கள் வீட்டாண்டே வந்துட்டாங்க. அந்த ஆர்டர் குத்துது எத்தனை மணிக்கு குத்துருப்பேன்? 2:30 மணிக்கு, 2:35 குத்தேன். அதை குத்துட்டு பார்த்துனே இருந்தேன். ஆர்டரே போடல. ஒரு இடத்துல போட்டாங்க, சுற்றி போட்டாங்க அந்த பக்கம் போகிற மாதிரி. அம்மா இப்போ ஒரு 4 மணிக்கு வரைக்கும், 3:30 மணிக்கு முடிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி ஆப்டேனால. 3:30 மணிக்கு முடிஞ்சு சரிம்மா வெயிட் பண்ணுமா, ஒரு 4 மணிக்கு வந்து கூட்டின்னு போகிறேன் அப்படின்னா. அரை வெயிட் பண்ண சொன்னேன். அப்படி இருந்தால் ஆர்டர் போடுவாங்க பார்த்தா போடவே இல்லை. என்ன பண்ண, மணி பாருங்கள் இப்போ 3:52 ஆயிடுச்சு. வெறுப்பாயிடுச்சு. வந்துட்டேன் அங்கேருந்து, இது பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து ஆர்டர் கொரட்டூர் எல்லாம் போட்டுனுக்குறாங்க. நெட்டே ஆஃப் பண்ணிட்டேன். தேவையில்லடா, வெறுத்துச்சு இன்னைக்கு. சரி, எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக, ஒரு 1 ஹவருக்கு மேலே வேஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டேன். 1 ஹவருக்கு மேலேயே 1:40. இப்போ வந்து நல்ல ஆர்டராக போட்டுனுக்குறானுங்க. நான் எடுக்க மாட்டேன். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 690.
போர்ட்டரில் தெரில உங்களுக்கு. போர்ட்டரில் வந்து 690, ராப்பிடோவில் வந்து 278. டிப்ஸு மட்டுமே ஒரு 30 ரூபாய்க்கு வச்சுருக்கான். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 998 ரூபாங்க. பரவாயில்ல. ஆனால் பெட்ரோல் போட்டது இன்றைக்கி எவ்வளோ போட்டேன், 220 ரூபாய்க்கு போட்டேன். ஆனால் 200 மைனஸ் பண்ணிப்போம். 800 தாங்க இன்றைக்கி ப்ராஃபிட்டு. நான் என்ன போகிறேன் இனிமேட்டு சனிக்கிழமை ஓட்ட போகிறது இல்லை. சனிக்கிழமை ஓட்ட போகிறது இல்லாமல் என்ன பண்ணுவேன், திங்கள் டு வெள்ளி 5 நாளும் ஓட்டுற போகிறேன், 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதை தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். வெறுப்பாகுதுல்ல, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. அதுதான் ஃபோன் எடுத்து வச்சுக்கலாமா உள்ள. கிலோமீட்ரு எவ்வளோ ஓடிக்குதுன்னு சொல்லலை. 29,822 கிலோமீட்ரு. கிலோமீட்டரை கொஞ்சம் வேஸ்ட்டாக ஓட்டிட்டேன். ஒரு ஆர்டரு தப்பாத்தாலும் அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகும். நேற்று பாருங்கள் 3 மணிக்கு முடிச்சுட்டு போனேன். இன்றைக்கி எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மணி 4 ஆகுது. அதுதான் இப்போ எங்கள் அம்மா அங்கே வெயிட் பண்ணுறேன்னாங்க, வந்துன்னுக்குறாங்க. சரி போய் கூட்டின்னு வந்துடலான்ட்டு போகிறேன். அவ்வளோதாங்க, இந்த சனிக்கிழமை வீடியோ இதோட எண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சிது, அது ஒன்று நடந்தது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது நடக்கிறது தான் நடக்கும்ன்ட்டு விட்டுட்டேன். இப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்ங்க.